வெக்கமா இல்லையா? உங்களை இதை நினைக்கவே வெக்கமா இருக்கு. இதுவரை இந்த அரசியலுக்காண்டி வந்து நக்கலாக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன். வழக்கு போடப்பட்டிருக்கிறது போன் கள்ளன். மக்கள் இப்பவும் 6ஆம் தேதி அனுப்பின வீடியோ சுமந்திரனோட போயிட்ட படம் இது. ஜீவன் போன்றார்கள் இன துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகள் மல்லிதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போயிட்ட படம் இது. அதுக்கு அந்த தூசணத்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம். காணி வெடிப்பு பற்றி கதை கேளாது, தையடி பத்திர பற்றி கதை கேளாது. நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை. அது உங்களுடைய பிரதம ஒரு வசனம் ஐயா. நான் மதில் வாங்கி கள்ள தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினான் இல்லை. உங்களுக்கு நான் சொல்றேன் என்னோட தெளிவா. மதில் வாங்கி கள்ள தோசை சாப்பிட போய் கடைசியா படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை. அதோட நான் என்னுடைய முஸ்லிம் சகோதரருக்கு வர நான் ஒரு தமிழன். இன்று வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன். ஆனால் 1976ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் 1991ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம் மக்களை வெளியேற்றின என்ற பிழை என்றதையும் சொல்லிக் கொண்டு ஒரு தமிழனாகவும் அதே நேரத்தில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அதை சொல்றதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது. நான் ஒரு தமிழன் இந்து. ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சகல மதங்களையும் சம மதமாக பார்ப்பதற்கு. வெட்கம் உங்கள்கிட்ட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம். தண்ட இனம் தன்னுடைய முஸ்லிம் மக்கள் இப்பவும் 6ஆம் தேதி அனுப்பின வீடியோ இருக்கு. 319 குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து 25,000 ரூபாய் பிச்சை காசு ஐயா. அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க. நான் உன்ட கேள்வியாக விரும்புகிறேன். அந்தளத்துக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபிக்காண்டி அடிக்கிறதுக்காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி 6வது பாராளுமன்றத்தில் இன்றைய தோசை மத்தியானம் தோசை. அதே நேரம் எங்கிட்ட முழு பாராளுமன்ற உறுப்பினர் NPP மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை. ஆனால் நாங்கள் தோசை சாப்பிட்றோம், நாங்கள் வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிட்றாங்க. வெக்கம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு கூட அந்த 25,000 ரூபாய் வேண்டி கொடுக்கலான்னு 319 குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பியிருக்குது. இன்றைக்கும் 6ஆம் தேதி தலைக்கு மேலே தண்ணி நிற்குது. அந்த இடத்த சொல்கிறேன் நான். எங்கேண்டு விருதோட வட்டாரம் 601 கீழே புழுதிவயல் பிரதேசத்தில் GS கிராம சேவகர், அவருடைய பேர் வந்து முசாஃபிர், அவர் ஒரு முஸ்லீம். அதே நேரம் அங்கே இருக்கிற DS அவரோட பேர் முந்தல் GS அவரோட பேர் வந்து இமேஷா பெரேரா. வெக்கமையா அவங்க உங்கள்ட்ட கேட்குற ஒரு 25,000 ரூபாய் காசு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லீம் மக்கள் இந்த NPP பிச்சைக்கார அரசாங்கத்திட்ட கேட்கறது ஒரு 25,000 ரூபாய் காசு. தெற்குல 75,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில இவர் 5 நேரம் தொழுறாராண்டு. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி நீ ஒரு தமிழன், உன்னை நான் என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லீம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் எனக்கு கிடைச்ச 7 நிமிஷத்துல காலம கிடைச்ச 5 நிமிஷத்துல நன்றி கிடைச்ச அந்த 5 நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளைவிட்டிருக்கிறோம் என்று. அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்கிற 7 நிமிடத்தில் கதைக்கிறேன். அதை விட அறுவை காடு எனக்கு விளங்க அந்த முஸ்லீம் ஃபைசர் மந்திரத்துமா நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க. வெக்கமா இல்லையா? எவ்வளவு பெரிய போய். உங்களுக்கு 5 வருஷம் தான் பாராளுமன்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லிம் ஜனம் ஒரு வாக்கு போடாது. இன்றைய கூட கண்ணு கேட்கிறார் இல்ல அப்பன் எல்லா இடம் கொடுத்தாச்சு. எனக்கு வீடியோவை அனுப்புறாங்க. தாங்கள் போய் காத்திருக்காங்க. அதுல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரதேச உறுப்பினர் அவர் பேர் ஃபெரோஸ் கான் அனுப்பி NPPக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும் தான் 25,000 ரூபாய் கொடுத்திருக்கார். வெக்கமா இல்லையா? உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு. அதை விட எங்கட ரஜீவன் போன்றாங்க சொல்லணும் இன துரோகிகள் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள் இன துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகளும் அல்ல. இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது. அதுக்கு பிறகு இவர் எங்கட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது. எங்களை பொறுத்தவரை இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன். நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒண்ணும் மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் களவு எடுத்து வரது கள்ளன். உங்கள்கிட்ட NPPயில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது போன் கள்ளன். இப்படியானவர்கள் வடக்கு மாநிலத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை நான் DCG மீட்டிங்ல இந்த தூசண வார்த்தையும் கதைக்கல. நான் இங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களால் அதை பற்றி கதைக்கலும் என்ன வெக்கம் என்றால்
வழிவடக்கு காணி விடுவி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது. இந்த செம்மறி என்று சொன்னா செம்மறி ஆடு வாயால கதை கேளுமண்டா தப்பற விசாய் செம்மறி ஆடு வாயால கதை கேளுமண்டா அந்த செம்மறி ஆடு எனக்கு சொல்ல அர்ச்சுனா என்ன செம்மறி என்று சொல்லாத இந்த செம்மறி என்று சொல்லாதா எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு வலிக்குது. செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வழிவடக்கு காணிகளை பற்றி விதிக்கிறார். தப்புறதாக வழிவடக்கு காணி விடுவிப்பு பற்றி கதை கேளாது, தையட்டி பட்சரை பற்றி கதை கேளாது, மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சு வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது, அந்த 169 மில்லியன் இண்டோ ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் பாவிக்க நான் சொல்றார். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை, அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். சுகாதார அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 12 வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான 27/2 பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த 12 வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்த விடயம் பொதுமக்கள் அறிந்தது. இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியும். குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன? மூன்றாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா? ஆமனில் அவருடைய பெயர் என்ன? நான்காவது கேள்வி, சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன? அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா? சீனியர் எம்மோகன ஆகன்னே. ஐந்தாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது? மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சரின் பெயர் என்ன? அவருடைய வதிவிடம் எது? ஆறாவது கேள்வி, இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடர் டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர்? வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர்? ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன? ஏழாவது, மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த தினம் அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எட்டாவது கேள்வி, குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா? ஒன்பதாவது கேள்வி, குழந்தையை பார்வையிட்ட போது உணவு ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா? அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா? பத்தாவது கேள்வி, அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா? 11வது கேள்வி, குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா? அவ்வாறு வழங்கப்பட்டு இருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்டதா? அவர்களுடைய சிக்னேச்சர் இருக்கிறதான்னு தான் கேட்கிறேன். குழந்தைகளுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சம்மதத்தை வழங்கியிருந்தார்களா? 12வது கேள்வி, குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா? 13வது கேள்வி, மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசண்டை இனம் என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆயினும் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா? 14வது கேள்வி, மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? 15வது கேள்வி, மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா? அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா? 16வது கேள்வி, மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன? 17வது கேள்வி, மேற்படி வைத்தியரை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையையும் பொதுமக்களை ஏமாற்ற நடவடிக்கைகளையும் வைத்தியசாலை நிர்வாகம் செய்கிறது என்ற முறைப்பாடு ஒன்றினை பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அது தொடர்பாக தாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன? நன்றி. Honorable Minister.